தீபாவளிக்கு எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்றீங்களா? இந்த தடவை குட்டி குட்டியா டேஸ்டான இந்த பட்டன் பாதுஷா செஞ்சு கொடுங்க. எத்தனை தான் சாப்பிடுறாங்கன்னு கணக்கே தெரியாம சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பவுல்ல 1 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட், 4 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது, நல்ல சாஃப்டான மாவா இருக்கணும். அப்பதான் பாதுஷா நல்ல ஜூசியா இருக்கும். பாருங்க, மாவு இந்த அளவு நல்லா சாஃப்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ பாதுஷாக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 1 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விடுங்க. சர்க்கரை நல்லா கொதிச்சு கறந்ததும் இது கூட 3 ஏலக்காய் கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சாஃப்ரான் ஆப்ஷனல் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பாதுஷாக்கு சுகர் சிரப்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். தண்ணியாவும் இருக்க கூடாது, அதே மாதிரி கம்பி பதமும் வரக்கூடாது. அப்புறம் பாதுஷா மேல ஒரு லேயர் மாதிரி சர்க்கரை படிஞ்சிரும். சர்க்கரை பாக நல்ல பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப கையில லைட்டா எண்ணெய் தடவிட்டு மாவுல இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல உருட்டி நடுவுல கட்ட விரல் வச்சு பிரஸ் பண்ணி இந்த மாதிரி சுத்துனீங்கன்னா அழகா அந்த பாதுஷா ஷேப்ல வரும். எல்லா பாதுஷாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு தேவையான அளவுக்கு பாதுஷா மட்டும் எண்ணெயில போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேகிற மாதிரி பொரிச்சு எடுத்து அப்படியே எடுத்து இந்த சுகர் சிரப்ல சேர்த்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சுகர் சிரப்ல ஊற விட்டு பாதுஷாவை மட்டும் தனியா எடுத்துருங்க. இந்த மாதிரி மினி பாதுஷாவா தான் செய்யணும்னு இல்ல, நீங்க ரெகுலர் சைஸ் கூட செஞ்சுக்கலாம். நான் சொல்லக்கூடிய அதே அளவுகளை நோட் பண்ணிட்டு செய்யுங்க. குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வரும், எந்த சொதப்பலும் இல்லாம. ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.